இந்த சூரியமலயத்தில் எழுந்தருளியுள்ள ஆத்மலிங்கேஸ்வரர் தானாக இங்கு வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஆனந்தமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவதரித்துள்ளார். இதை நம்ம சுயம்பு ஆத்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். 48 நாள் விரதம் என்பது நம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் இப்போ நாமெல்லாம் கலந்து வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த 48 நாட்களும் தினம் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த இறைவன் என்றால் என்ன, இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இறைவனோடு நம்மை எப்படி தொடர்பு படுத்திக் கொள்வது என்பதை பற்றி தினம் தினம் நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எல்லாமே தானாகவே நல்லதாகவே நடக்கும். இப்போ கோயிலுக்கு போகிறோம், கைகால் முகம் கழுவி உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நுழைவாயிலில் இருக்கக்கூடிய அந்த நிலவை குனிஞ்சு தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறோம். அது எதற்காக செய்கிறோம்? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் கோயிலுக்கு போவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆரத்தில் தொட்டு கும்பிடுவாங்க. ஓ, இப்படித்து போனால் தொட்டு கும்பிட்டு தான் உள்ள போகணுமா அப்படின்னு நினச்சிட்டு நாமளும் தொட்டு கும்பிட்டு போவோம். ஆனால் அதில் நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்போ நாம கைகால் முகம் கழுவும்போது நம் பூமியில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி உடலுக்கு ஏறி முகத்தை கழுவும் போது முகத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் கீழே இரண்டும் சக்தியாக மாறுகிறது. இது தலைக்கு ஏறி பாதிப்பு ஏற்படுத்தா வண்ணம் பித்தம் தலையில் நிற்காமல் இருப்பதற்காக வேண்டிய நம்ம சாமி கோயிலுக்கு உள்ள போகும்போது நம்ம குனிஞ்சு 2 கையிலையும் அந்த நிலவை தொட்டு கும்பிட்டு உள்ள வரோம். இது எப்படி நிலவை தொட்டா நமக்கு பித்தம் குறையும் அப்படின்னு நினைப்போம். எப்பவுமே நம் இந்த யுகத்தில் எரிக்கக்கூடிய காற்றுகள் எல்லாம் கீழிருந்து மேலாக செல்லும். அணைக்கக்கூடிய காற்றெல்லாம் மேலிருந்து கீழாக வரும். எரிக்கக்கூடிய காற்று இருதயத்தோடு நின்று அதற்கு மேல் வறட்சியை ஏற்படுத்தாமல் முடிந்துவிட வேண்டும். ஆனால் நாம் உண்ணும் உணவு, நாம் எண்ணும் எண்ணங்கள், இவை காரணங்களாக சில நேரங்களில் உச்சிக்கு சென்றடைகிறது. அதைத்தான் பித்தம் என்று சொல்வார்கள். பித்தம் என்றால் நெருப்பை எரிய வைக்கக்கூடியது. அடுத்தபடியாக நமக்கு வறட்சியை ஏற்படுத்தக்கூடியது. யார் யாரெல்லாம் தலையிலே வறட்சி ஏற்பட்டு செதில் படை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு சொறிய சொல்கிறதோ அவர்களெல்லாம் இந்த முறைப்படி தினசரி நாம் அந்த 18 இடங்களிலே திருநீர் வைக்க வேண்டும். அந்த திருநீர் வைப்பதிலே ஒவ்வொன்றாக இருக்கும். பின் சொல்கிறேன். நமது காலையே தினசரி இறுதியை தொட்டு வணங்கி வந்தால் நமக்கு தலையில் இருக்கக்கூடிய பித்தமெல்லாம் இருதயத்திற்கு வரும். நம் இருதயத்தில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் தலைக்கு சென்றுவிடும். இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தினம் தினம் நம்மை புதுப்பிப்பதற்காக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இது ஆன்மீக நெறியிலே ஒரு ஐதீகமாக வழங்கும்போது தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நல்லதே நடக்கும்.